ஹாய் மக்களே, நிறைய பேர் வந்து இப்போ நாங்கள் இந்த குக்கிங் வீடியோ இதெல்லாம் போடுறப்ப வந்து வீடியோ எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி வந்து அந்த என்ன சொல்றது, இந்த பழைய கட்டிங் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்கா இல்லை ரப்பரான்னு தெரியல எனக்கு மெட்டீரியல். இது யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து வாங்கும்போது கொடுத்தாங்க. இது வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பேக்கேஜா வாங்குறப்ப அதில் வந்தது நான்ஸ்டிக்கு எல்லாம் சேர்த்து அந்த பாக்ஸே அதுதான் இருக்கு. இந்த பாக்ஸ் ஓகேவா, அதில் போட்டு விட்டுருவாங்க. அது கூட வந்து கத்தி கித்தி எல்லாமே. இப்போ இது வந்து இவங்க சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்றாங்க, சரி நம்ம போய் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு நேற்று டேட் வீடியோவில் போயிட்டு வுட்டில் செஞ்சது வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வாங்கினா இது ஃப்ரீயா, இது வாங்கினா இது ஃப்ரீயா, இது வாங்கினா இது ஃப்ரீயா, இது வாங்கினதுனால இது 3 ஃப்ரீயா. மொத்தமா சேர்த்து எவ்வளவு தெரியுங்களா? 10 கிராம் தான். ஆனா 10 கிராமுக்கு ஒர்த்து தான். இப்போ நம்ம ஊர்ல போய் வாங்கினாலும் 250 ரூபாய்க்கு இவ்வளவு ஐட்டம் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா ஓகே, நல்லா இருக்கு. யாருன்னா வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம இது மாதிரி ஒண்ணு ஏன்னா நம்ம உடம்புக்கு நல்லதுக்கு ஹெல்த்துக்கு தான் சொல்றாங்க. குண்டாலாம் மாத்தணும். அது என்ன குண்டா வாங்குதுன்னு தெரியல, அதை யாரும் சொல்லல. அலுமினியம் குண்டா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. என்ன யூஸ் பண்றதுன்னு தெரியல. யாராவது சஜஷன் இருந்தா அதுமே போட்டு விடுங்க. ரொம்ப நன்றி சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே மக்கள், ஏன்னா ஒரு பிரதருமே சொல்லியிருந்தாரு கட்டிங் போர்டு மாத்துங்க பிரதர் அப்படின்னு. ஓகே பிரதர், இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவாங்க ஒய்ஃபையும் மாத்துங்க அப்படின்னு. அதையும் மாத்திடுறாங்க, ஒய்ஃபை மாத்துங்க அட்மின் சரி கிடையாதுன்னு போடுவாங்க, அப்புறம் அட்மினை மாத்திடுறாங்க. ஓகே ஓகே மக்கள், இதுதான் அந்த போர்டு 10 கிராம். யார் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஒரு தரம் 10 கிராம் டே டு டேல வைக்குது. ஆமா, இதெல்லாம் வந்து எனக்கு இது பாக்குறப்ப நாங்க ஸ்கூல்ல வந்து இந்த எக்ஸாம் எழுதுறப்ப வீட்டுல காலண்டர் இருக்கும், அதை பிச்சு போட்டு காலண்டர் எடுத்து போய் தான் எக்ஸாம் எழுதிருப்போம், ரைட்டிங் பேடு. ஆனா இப்ப பார்த்தா இது வந்து கட்டிங் பேட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா பெருசா குத்துருக்காங்க. எவ்வளவு திக்கா இருக்காது, தின்னா இருக்கும், ஆனா வெயிட்டா தான் இருக்கும். அதுக்குமே நாங்க வந்து அது வாங்க முடியாம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம் வந்து இதுல எழுதுவோம், காலண்டர் எடுத்து போய் எழுதுவோம். ஆமா, எத்தனை பேர் இது மாதிரி என்ன மாதிரி எக்ஸாம் வந்து காலண்டர்ல எழுதுனீங்க? அவங்களும் இருந்தா சொல்லுங்க, இல்ல வேற என்னென்ன எடுத்து போய் நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அதையும் சொல்லுங்க. ஓகே மக்களே.